ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். ஒரு சிறுவன் தினமும் ஒரு மரத்தில் உட்காந்து கொண்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தப்போவன் அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு ஆனந்தம் பொங்கும். திடீர்னு ஒரு நாள் சிறுவன் வரவில்லை. மரம் அவனை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தது. சில நாள் கழித்து வந்தான். அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்தது. ஏன் இவ்வளோ நாளாக வரல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு. நண்பர்கள் எல்லாம் அழகாக பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க, என்கிட்ட மட்டும் பொம்மையே இல்லையே அப்படின்னு சொன்னான். கவலைப்படாத, என் மரத்தில் உள்ள பழங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பறித்து நீ கடையில் விற்று பொம்மை வாங்கிக்கோன்னு சொல்லிச்சு. ஆனால் என்னையை மட்டும் அடிக்கடி என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னிச்சு. அவனுக்கு மகிழ்ச்சி. பழங்களை பறித்து எடுத்துகிட்டு போனான். மறுபடியும் அவன் வரவே இல்லை. மரம் அவனை ஏங்கிக்கிறது. பல வருடம் கழித்து அவன் வந்தான். அவன் முகத்தில் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஏன் இப்போதான் அவன் ரொம்ப பெரியவனாக அவன் வந்தான். அவனை பார்த்தது மரத்துக்கு சந்தோஷம் ஆனந்தம் பொங்கிடுச்சு. வா, என் கிளையில் ஏறி உக்காந்து சந்தோஷமாக விளையாடு அப்படின்னு சொன்னிச்சு. இல்லை, இப்போது எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் ஏறி உட்கார முடியாது. என் மனைவி குழந்தைகளும் உள்ளது. நாங்கள் வசிக்க சொந்த வீடு இல்லை, வாங்கிறது என்னிடம் பணமும் இல்லை. மரம் உடனே சொன்னச்சு, பரவாயில்ல, உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் இல்லை, காசும் இல்லை. அதற்கு பதிலாக என்னோட கிளைகளை எடுத்துகிட்டு போய் நீ வீடு கட்டிக்கோ அப்படின்னு மரம் சொல்லிச்சு. அவனுக்கு கோடாலியை எடுத்துக்கிட்டு வெட்ட தொடங்கினான். இப்படியே ஊரடையாக என்னை பார்த்தாமல் இருக்காது, என்னை இப்படியே வெட்டிட்டு போனாலும் என்னை பார்க்காம இருக்காத அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சு. முடிந்த வர ஒரு முறையாவது என்னைய பார்த்துக்கோ அப்படி சொல்லிச்சு மரம். வேண்டிய கிளைகளை வெட்டி எடுத்து சென்றுட்டான். அதற்கு பின்னு பல வருடங்களுக்கு வரவே இல்லை. அவனும் வருவான் என்னும் மரமும் நிரந்தரமாக காத்திருந்தது. பல வருடங்களுக்கு வந்தான். அவனை மரம் பார்த்தது. ஆனந்தம் கூடியது. அவனை எப்போ போல சோகமாக வந்தான். ஏன் இவ்வளோ சோகமாக வர, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு மரம் கேட்டுச்சு. எனக்கு மீன் பிடிக்க படகு இல்லாத மீன் பிடிக்க முடியல, அதனால் வருமானமும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். மரம் துடித்து போனது. நான் இருக்கிறேன், ஏன் நீ கவலைப்படுற? என்னோட மரத்தை அடிமரத்தை வெட்டிக்கிட்டு போய் நீ பெரிய படகா செஞ்சுக்கோ, அதை வச்சு நீ மீன் பிடி அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அவன் வெட்டிக்கிட்டு போனான். மரமுறையாவது என்னை பார்த்துக்கோ, எப்போவது என்னை பார்க்காம வராத இருக்காத அப்படின்னு சொன்னிச்சு. மரத்துக்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அவன் வந்தான். தலையெல்லாம் நரைச்சி போய் குன்கவும் வயதான தோற்றத்தில் அவன் வந்தான். அவனை பார்த்து மரத்துக்கு அழுகை வந்தது. இப்போ உனக்கு கொடுக்கறது என்னிடம் பழமும் இல்லை, கிளையும் இல்லை, அடிமரம் கூட என்கிட்ட இல்லை, உனக்கு கொடுக்கறதுக்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை, வந்திருக்கேயே அப்படின்னு சொன்னிச்சு. ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டபோது, நீ பழம் கொடுத்தாலும் சாப்பிட எனக்கு பல்லும் இல்லை, நீ வீடு கட்ட கொடுத்தாலும் எனக்கு அது கட்டுறதுக்கு என்னோட சக்தி இல்லை, எனக்கு இப்போ ஓய்வு தான் தேவைப்படுகிறதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு தரையில் கிடக்கும் என் வேர்களை படுத்து நீ உறங்கு அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சு. அவனுக்கு அந்த வேர்களை தலை வைத்து படுத்து கொண்டான். இதை சுகத்தின் தான் அந்த மரத்துக்கிட்ட நான் ரொம்ப காத்திருந்தேன். அந்த மரமும் பல வருடங்களாக இதை ஏங்குகிறது. இது இப்போது ஏக்க நிறைவேற்றது. அந்த மரத்துக்கு ரொம்ப ஆனந்தமாக கண்ணீர் விட்டது. இந்த மரத்தை கதியாலானது நம்ம பெற்றோர்களை கதை. இந்த சிறுவனின் போல நாமும் சிறு வயதில் தந்தையோடு விளையாடுகிறோம். வளர்ந்த பெரியவனாக தமக்கென்று ஒரு குடும்பம், குழந்தை என்று ஒதுங்கி விடுகிறோம். அதன் பின்பு ஏதாவது ஒரு தேவை அல்லது பிரச்சனை என்றால் அதன் அவர்களை போகிறது. நம்மிடம் இருப்பதையெல்லாம் அவர்கள் கொடுத்து என்பது புரிந்து கொள்ளுவோம். நமக்கெல்லாம் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. நம்முடைய பாசமும் அன்பு அரவணைப்பும் வார்த்தைகளை தவிர அவர்கள் விரும்புவது அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.